ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோரை அதிமுகவில் இணைக்குமாறு முன்னாள் அமைச்சர்கள் 6 பேர் எடப்பாடி பழனிசாமியிடம் அழுத்தம் கொடுத்து வருவதாக முன்னாள் எம்எல்ஏ ஜேடிசி பிரபாகர் தெரிவித்துள்ளார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அதிமுக ஒருங்கிணைப்பு குழு என்ற பெயரில் செயல்பட்டு வரும் முன்னாள் எம்எல்ஏ ஜேடிசி பிரபாகர், முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி, புகழேந்தி ஆகியோர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ஜேடிசி பிரபாகர், தமிழகம் முழுவதும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற உணர்வு மேலோங்கி உள்ளது என்று தெரிவித்தார். இபிஎஸ், ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் ஆகிய நால்வரும் அமர்ந்து பேசும் காலம் நெருங்கி வருவதாக அவர் கூறினார். அதிமுகவின் வாக்குகள் குறைவதை எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் கூறிய ஜேசிடி பிரபாகர், இணைப்பு என்று வந்தால் கோபத்தை மறந்துவிட வேண்டும் என்றும் தெரிவித்தார். வைகோ தன்னை கொலை செய்ய முயற்சிப்பதாக கூறிய கருணாநிதி பின்னர் தேவை என்றவுடன் வைகோவுக்கு அழைப்பு விடுத்தார் என்றும் கட்சியை காப்பாற்ற நினைப்பவர்கள்தான் தலைவர்கள் எனவும் அவர் தெரிவித்தார். பிரிந்து கிடக்கின்ற 4 பிரிவுகளாக எங்கள் கண்களுக்கு தெரிகிற அருமை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களையும், அருமை அண்ணன் இபிஎஸ் அவர்களையும், அருமை சகோதரி சசிகலா அவர்களையும், அருமை சகோதரி தினகரன் அவர்களையும் ஒன்றாக இணைப்பதற்கு எங்களால் இயன்ற அளவுக்கு பாடுபட வேண்டும் என்கின்ற உறுதியின் அடிப்படையில் தான் நாங்கள் அனைவருக்கும் கடிதம் அனுப்பியிருக்கிறோம். உரிய நேரத்தில் தக்க பதில் கிடைத்து அனைவரையும் சந்திக்கிற வாய்ப்பை பெறுவோம் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து பேசிய கேசி பழனிசாமி, அதிமுக தொண்டர்கள் செயலிழந்து நிற்கின்றனர் என்றும் நடுநிலையாளர் வாக்குகளும் அதிமுகவிற்கு வருவதில்லை எனவும் தெரிவித்தார். பாஜக போன்ற மதவாத சக்திகளை தமிழகத்திற்குள் நுழைந்துவிடக்கூடாது என்று கூறிய அவர், அதிமுக வீழ்ச்சி அதற்கு இடம் தந்துவிடக்கூடாது என கேட்டுக்கொண்டார். அவர்களுக்கு இந்த கட்சியை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும், கடந்த கால வரலாறுகளை பற்றியோ கட்சியினுடைய சித்தாந்தங்களை பற்றியோ கவலை இல்லை. இருக்கிற வாக்கு வங்கி யாரோ என்ன பதவியிலையோ நம்ம இருந்துக்கலாம், அது அப்புறம் பேசிக்கலாம். எப்படி நமக்கு ஓட்டு குறைஞ்சது, இதை எப்படி நம்ம அதிகப்படுத்துறது என்பதை பற்றி அந்த சிந்தனைகளே இன்றைக்கு மேல்மட்ட அளவில் தலைவர்களாக இருக்கிறவர்கள் சிந்திப்பதில்லை. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி நுழையக்கூடாது, அந்த மதவாத இந்துத்துவா சக்திகள் தமிழகத்தில் நுழைய விட்டுவிடக்கூடாது. அதிமுகவினுடைய அந்த வீழ்ச்சியோ சரிவோ மற்ற தேசிய கட்சிகள் தமிழகத்தில் கால் ஊன்றுவதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. இதைத் தொடர்ந்து பேசிய புகழேந்தி, கருணாநிதி இறந்துவிட்டார், எனவே அவரை நாங்கள் திட்டமாட்டோம் என்று கூறினார். எம்ஜிஆர், ஜெயலலிதா குறித்து தவறாக பேசிய தாமோ அன்பரசனை அமைச்சரவையிலிருந்து முதலமைச்சர் நீக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். உணவகத்திற்காக ஒதுக்கினீர்கள், பாராட்டுகிறோம். ஆனால் உங்களது அமைச்சரவையிலே ஒரு அமைச்சர் தாமோ அன்பரசன் என்பவர் எவ்வளவு கேவலமாக பேசினார் என்று சொன்னால், ஏதோ நடிகர் வந்துட்டார் சிஎம் அவரு. நான் மிக பணிவோடு அன்போடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தாமோ அன்பரசன் அவர்களே, நீங்கள் யார் என்று மக்களுக்கு தெரியாது. உங்களது கட்சி அமைச்சர் என்று உங்களை அமர வைத்திருக்கிறது. உங்களது கட்சி தலைவரிடம் கற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் நான் தாமோ அன்பரசனுக்கு சொல்லுவேன். நீங்கள் சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்கணும். இல்லை என்றால் நான் மதிக்கக்கூடிய முதல்வர் முதலில் அமைச்சர் தூக்கி எறிய வேண்டும்.